ஆக்சுவலி இந்த டைமில் வந்து ரிட்டையர் ஆனது தப்பு தான். ஏன்னா இப்போ தான் ரோஹித் சர்மா ஒரு கேப்டன் ரிட்டையர் ஆயிருக்காது, சக்ஸஸ்ஃபுல் கேப்டன். இவர் செகண்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன். இப்போ இவரும் ரிட்டையர் ஆனதுனால கொஞ்சம் டீம் கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. பட் அவரோட சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வர கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே விராட் கோலியை தான் வந்து இதுவாக பார்க்குறாங்க, ஐடியலாக பார்க்குறாங்க. ஸோ அவர் டெஸ்ட்லேருந்து போகிறதுனா அவருக்கு 1 வயசும் ஆயிடுச்சு. அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. ஒரு சைடு இமோஷனலாக இருந்தாலும் இவ்வளோ நாள் விளாட்ன பிளேயர் வந்து வெளில போனாலும் அப்படி ஒரு உறுத்தல் இருந்தாலுமே நெக்ஸ்ட் பிளேஸ்லாம் வருவாங்க. அடுத்த விராட் கோலி யார் அப்படின்னு பார்க்கலாம். விராட் கோலியே ஒரு லெஜெண்டு ரிட்டையர் ஆனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே, அந்த இது அடுத்தது போக வேண்டியதான். அடுத்த கட்ட அந்த இது இந்த யங்ஸ்டர்ஸை நோக்கி போக வேண்டியதான். வெயிட் பண்ணி இன்னும் ஒரு வருஷம் ஆடிட்டாச்சு ரிட்டையர் பண்ணியிருக்கலாம். வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக வருது. ரொம்ப அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது. 2 டேஸ் எதிர்பார்த்துருந்தாங்க எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு 12 மணி பண்ணி வந்து நினைக்கிறேன். ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. மேபி இன்னும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் விளையாடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கிட்ட வராது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லது தான் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு டீம்னு எடுத்து பார்த்தா வந்து என்னன்னா நமக்கு வந்து ஒரு லாஸ் தான் அது. ஆக்சுவலி விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இல்லாதது. One failure doesn't decide all the games. We have more games to prove that. So not because of fitness also, something would have forced him to retire because Rohit also retired. So probably he also wanted to retire because all the legends are going on. விராட் கோலி டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு, எப்படி பார்க்குறீங்க? இப்போது இன்னைக்கு காலையில் தான் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்தது, விராட் வந்து ரிட்டையர் ஆனான்னு. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஃபிட்னஸ்னால் வந்து ரிட்டையர் ஆன வந்து இருக்காது. இப்போ தான் ரீசெண்டாக ரோஹித்தும் ரிட்டையர் ஆனால் ரோஹித் வந்து பிசிசிஐ வந்து ஃபோர்ஸ் பண்ணனால ரிட்டையர் ஆகிட்டான். நான் விராட் வந்து அவனே போய் பிசிசிஐட்ட நான் ரிட்டையர் ஆகிறேன்னு கேட்டான். ஆனால் பிசிசிஐ வந்து அலோவ் பண்ணல, கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணாங்க. இன்னொரு இப்போ இங்கிலாந்து கூட ஒரு டெஸ்ட் சீரிஸ் வருது, அது ஆனால் ஆட்டு போகலாம், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். பட் சம்திங் ஃபோர்ஸ்ட் விராட் டு ரிட்டையர். ஸோ ஆக்சுவலி இந்த டைமில் வந்து ரிட்டையர் ஆனது தப்பு தான். ஏன்னா இப்போ தான் ரோஹித் சர்மா ஒரு கேப்டன் ரிட்டையர் ஆயிருக்காது, சக்ஸஸ்ஃபுல் கேப்டன். இவர் செகண்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன். இப்போ இவரும் ரிட்டையர் ஆனதுனால கொஞ்சம் டீம் கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. இந்தியாவோட பெரிய கிரிக்கெட் பிளேயர் அவர் நிறையா ஸ்கோர்ஸ்லேருந்து நிறைய டைட்டில்ஸ்லாம் எடுத்திருக்காரு. ஒரு யூத்ஸ் வந்து அவரை ஒரு ஐடலாக பார்க்குறாங்க வருங்கால கிரிக்கெட்டர்ஸ்லாம். இப்போ வர கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே விராட் கோலியை தான் வந்து இதுவாக பார்க்குறாங்க, ஐடலாக பார்க்குறாங்க. ஸோ அவர் டெஸ்ட்லேருந்து போகிறதுனா அவருக்கு 1 வயசும் ஆயிடுச்சு. அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. இஸ் அலோவிங் அதர் நியூ பிளேயர்ஸ் டு கம் இன்சைட் த டெஸ்ட் மேட்ச். ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஃபேர். பட் ஒரு சைடு இமோஷனலாக இருந்தாலும் இவ்வளோ நாள் விளாட்ன பிளேயர் வந்து வெளில போனாலும் அப்படி ஒரு உறுத்தல் இருந்தாலுமே நெக்ஸ்ட் பிளேஸ்லாம் வருவாங்க. அடுத்த விராட் கோலி யார் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ரிட்டையர்மெண்ட்டில். விராட் கோலியே ஒரு லெஜெண்டு ரிட்டையர் ஆனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே, அந்த இது அடுத்தது போக வேண்டியதான். அடுத்த கட்ட அந்த இது இந்த யங்ஸ்டர்ஸை நோக்கி போக வேண்டியதான். அந்த ரோஹித் அண்டு விராட் கோலி 2 பேருமே வந்து ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு. எப்படி தோனி போனப்போ எப்படி நம்ம ஒரு மனசு கஷ்டப்பட்டோமோ அதோட அவங்க இந்த இது டபுள் மடங்கு நிறையா பண்ணியிருக்காங்க டீமுக்கு. டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஓடியாக இருக்கட்டும். இப்போ T20 கூட ரிட்டையர் ஆனாங்க அவங்க 2 பேர் சேர்ந்து. கொஞ்சம் அந்த இந்தியன் டீமுக்கு ஒரு பின்னடைவு தான். சரி, தோனி விளையாடிச்சிருக்காரு, கோலி விளையாடிட்டு தான் இன்னும் எத்தனை வருஷம் விளையாடி இருக்கலாம்? ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 இயர் to 2 இயர். அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக விளையாட மாட்டார். ஆக்சுவலாக வந்து எதிர்பார்த்து தான் ப்ரோ. 2 டேஸாக வந்து டாக்ஸ் போயிட்டு இருந்தது, இந்த மாதிரி விராட் கோலி ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து ஒரு நியூஸ் வந்தபடி விராட் கோலி டெஸ்ட் கேப்டன்சி கேட்டிருக்காரு. அது கேப்டன்சி இல்லாதனால ரிட்டைர்மெண்ட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க போல. ஸோ அது கரெக்டாக என்னன்னு தெரியல. பட் விராட் கோலி ரிட்டையர் ஆனது ஒரு தலை ஃபேனாக, தோனி ஃபேனாக எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்குது இந்த நியூஸ் என்ன கேட்கும்போது. இன்னும் விளையாடி இருந்தால் இன்னும் எத்தனை வருஷம் விளையாடி இருக்கலாம்? அவர் 36 தான் ஏஜ் ஆகுது அவருக்கு. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இன்னொன்று வருது இல்லை, அது வரைக்கும் விளையாடி இருக்கலாம். மேபி அந்த ஒரு ஃபைனல்ஸாக விளையாடி போயிருக்கலாம். ஸோ இருக்குது, அவனுக்கு ஏஜ் இருக்குது ப்ரோ. எல்லா நல்ல விஷயத்துக்கும் ஒரு எண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் விராட் கோலி ரொம்ப நல்லா ஆடிட்டுருக்காரு. பட் அவருக்கு ஏஜும் வந்து ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி ஏஜ் 36 தானே. ஃபார் எக்ஸாம்பிள் கௌதம் கம்பீர் எடுத்துக்கோங்களேன். அவருக்கு வந்து இப்போது கம்மியான ஏஜ் தான் ஆகுது. ஆனால் அவர் ரிட்டையர் ஆகி நிறைய வருஷம் ஆச்சு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் யங் ஏஜ்லேயே ரிட்டையர் ஆன மாதிரி. அது வந்து எப்படி சொல்கிறது, நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஒரு விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி விராட் கோலியும் பண்ணது ரொம்ப நல்லது ஆக்சுவலி. ஏன்னா அவருக்கு வந்து அவருக்கு தான் அவர் உடம்பை பற்றி தெரியும், அவருக்கு என்ன முடியும் என்ன முடியாது அப்படிங்கிறது. நான் வந்து தவறு தான் நினைப்பேன். ரொம்ப ஏர்லியாக வந்து ரிட்டையர் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக இங்கிலாந்து சீரீஸும் இருக்குது, நான் அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா அப்போல்லாம் டெஸ்ட் சீரிஸ் வருது. வெயிட் பண்ணி இன்னும் ஒரு வருஷம் ஆடிட்டாச்சு ரிட்டையர் பண்ணியிருக்கலாம். வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பும் வருது. ரொம்ப அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது. பிசிசிஐயும் எந்த ஒரு பண்ணுங்கன்னு சொல்லவும் இல்லை. விராட்டே வந்து ரொம்ப ஏர்லியாக பண்ணிட்டேன். ஆடி இருந்தால் இன்னும் எத்தனை வருஷம் ஆடி இருக்கலாம்?
ஆடிருந்தா அவர்லாம் கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறது இன்னும் ஒரு 5 வருஷம் ஆடிருக்கலாம். ஏன்னா இப்போ 36 தான். கண்டிப்பாக ரிட்டையர் ஆகிற ஏஜ் வந்து ஒரு கிரிக்கெட்டர்னா 40 தான். இன்னும் ஒரு 5 வருஷம் 4 வருஷம் ஆடிருக்கலாம். ஆனால் அவர் ஆடினாலே ஃபிட்னஸ்க்கு இன்னும் 10 வருஷமே ஆடலாம். அவர் தான் ரொம்ப சீக்கிரமாக அந்த டிசிஷன் எடுத்துட்டார். பிசிசிஐ சொல்லியிருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து அப்கமிங் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. திலக் வர்மா அந்த மாதிரி நிறைய பேர் வந்ததுனால சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அவர் எடுத்தது 50% நாட் நாட் இது 50% வந்து ஓகே அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஏன்னா கேப்டன்ஸ் இல்லை. இப்போ வந்து சூரியகுமார் யாதவும் ஹர்திக் பாண்டியாவும் டிசிஷன் எடுத்தால் வந்து அவங்க 2 பேர் இனிஷியேட்டிவ் எடுத்து விளாடணும். சப்போஸ் விளாண்டாங்கன்னா நம்ம வின் பண்ணுற சான்ஸ் இருக்குது. இன்னும் வின் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆனால் 2 எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டரும் கேப்டனும் இல்லை நம்மள்கிட்ட. அதுதான் ஒரு ராங். ஒரு பிளேயருக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரணும். மேபி he thinks that he has something more important to do than test. And also அவரோட டிசிஷன் தான் அது, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பிகாஸ் இது ஒரு பெரிய டிசிஷன் தான். அவர் பார்த்தீங்கன்னா இஸ் லைக் த வேர்ல்ட்ஸ் என்ன சொல்கிறேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் கிரிக்கெட் இண்டஸ்ட்ரி. ஸோ அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அதுக்கு நிறைய திங்க் பண்ணிட்டு தான் எடுத்திருப்பாரு. ஸோ we have to respect the decision and allow him to retire. Maybe 36 I think கம்மி தான். தோனினா இப்போ வரைக்கும் ஆடிட்டு தான் இருக்காரு. அவருக்கு 40+ ஆகுது. பட் விராட் கோலி இருந்திருக்கலாம். எல்லாருமே நினைக்கிறத தான். யாருமே போயிடணும்னு யாரும் நினைக்கல. பட் இட் இஸ் த ரியாலிட்டி. we have to accept it. ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பர்மனெண்ட். அதுதான் எல்லாரும் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாமே அதான் மெயினாக பண்ணுவாங்க. ஆனால் விராட் கோலி வந்து ஃபார்ம் அவுட் ஆன அவர் வந்து எப்போவுமே வந்து விராட் கோலி மாதிரி ஒரு பேர் வந்து எப்படி சொல்கிறது, ஃபார்ம் அவுட் அவர் கவலைப்படவே மாட்டார். இப்போ அவனால் அவர் கிங்கு தான், ஆல்வேஸ் கிங்கு. அவர் இன்னைக்கு அடிக்கலாம் நாளைக்கு அடிச்சு கொடுத்துருவார். ஃபார்ம் வந்து விராட் கோலியை மட்டும் கம்பேர் பண்ண ஒரு டீம் இருக்க முடியாது இல்லை. ஒரு டீமாக பர்ஃபார்ம் பண்ணால் தான் அது சாம்பியன்ஷிப் ட்ரோஃபியாக இருக்கட்டும், நம்ம இப்போ பார்டர் கவாஸ்கர் தோற்று தான் இருக்கட்டும். விராட் கோலி வந்து லீட் பண்ண வரைக்கும் நம்பர் 1 டெஸ்ட் கேப்டனாக இருந்திருக்காரு இந்த இந்தியன் டீமில். அதுக்கப்புறம் தோனி விட்டதுக்கப்புறம் விராட் கோலி தான் பெஸ்ட் கேப்டன் நான் சொல்லுவேன். இப்போ ரோஹித் சர்மா லாஸ்ட் வீக் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் விராட் கோலி ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது 2 டேஸ் எதிர்பார்த்துருந்தாங்க எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு 12 மணி போல் நியூஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. மேபி இன்னும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் விளையாடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கிட்ட ஆகுது. அதாவது ஒரு விதத்தில் நல்லது, ஒரு விதத்தில் கெட்டது. அவ்வளோதான். அதாவது அவங்களுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு தான் அவங்கள பற்றி தெரியும். ஸோ அந்த விதத்தில் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லது தான் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு டீம்னு எடுத்து பார்த்தா வந்து என்னன்னா நமக்கு வந்து ஒரு லாஸ் தான் அது ஆக்சுவலி. விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இல்லாதது. நான் வந்து சாய் சுதர்ஷன் சொல்லுவேன், ஒரு தமிழ் பிளேயர். இப்போ ஐபிஎல்லையும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. ஆரஞ்ச் கேப்பும் அவர்கிட்ட தான் இருக்குது. இந்தியா கூட ஓடிஐயில் T20லையும் சாய் சுதர்ஷன் செமையாக ஆடி இது பண்ணால், அதனால் அவரும் கில்லும் வந்து இந்தியாவுக்கு ஓப்பன் பண்ணால் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திடீர்னு சொல்லும் போது ஏன் சம்மந்தமே இல்லாமல் ரிட்டையர் ஆகிறாரு, இன்னும் ஒரு 2 வருஷம் ஆடி இருக்கலாம். ஏன்னா இங்கிலாந்து டூர் இப்போ கம்மிங் வருது. அந்த மாதிரி இருக்கும் போது ரிட்டையர் ஆனது கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவரோட சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் எதுக்கு ரிட்டையர் ஆனால் நம்மளுக்கு இன்னும் தெரில, இன்னும் ப்ரெஸ் மீட் நடக்கலை. அந்த மாதிரி நடக்கும் போது தெரிய வரும். இருக்கலாம். நீங்கள் வந்து எப்படி சொல்லலாம்னா, இது வந்து அவன் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து அவர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நார்மல் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூஸாக வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி பார்க்கும்போது அவர் ஃபார்மில் தான் இருக்கார், ஆடி இருக்கலாம். பட் அவரால் ஆட முடியல. மேபி அது கூட இருக்கலாம். மேபி பிளாக் ஸ்லாஷ் கூட நிறைய பேர் வந்து அவரை டிஃபேம் பண்ணியிருக்கலாம். அவருக்கு ஒரு மாதிரி டிமோட்டிவேட்டடாக இருக்கலாம். அண்ட் எனக்கு கரெக்டாக தெரியல அவர் எதுக்கு போயிருப்பார். பட் ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் இருக்கும். சும்மா ஒருத்தவங்க அவ்வளோ க்ரௌனில் இருந்துட்டு ஒரு ராஜாவாக இருந்துட்டு அந்த க்ரௌனை கொடுத்துட்டு போகிறது பெரிய விஷயந்தான். ஸோ அவ்வளோ பெரிய பொசிஷனை கொடுக்குறோன்னா அது பெரிய விஷயம். பட் ஆடி இருந்தால் இன்னும் எத்தனை வருஷம் ஆடி இருக்கலாம்னு நினைக்கிறேன்? ஆடி இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆடி இருக்கலாம் ப்ரோ. 2 இயர்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 38 மிட் வரைக்கும் ஆடி இருக்கலாம். ஏன் அவர் இப்போ போனாருன்னு அவருக்கு தான் தெரியும், நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. பட் அவர் இருந்திருக்கலாம். அவங்க 2 பேரும் யாராலும் நிறுத்த முடியாது. ஏன்னா அந்த ஒரு இடத்துக்கு நிறைய பேர் எப்படி சொல்கிறது, நிறைய பேர் தகுதியானவங்க இருக்காங்க. ருத்ராஜ் மாதிரி பிளேயர், சாய் சுதர்ஷன் மாதிரி பிளேயர்ஸ் நிறைய பேர் தமிழ்நாட்டிலே இருக்காங்க. அதர் கண்ட்ரிஸ் இந்த மும்பை மாதிரி பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் ரோஹித் வந்து விராட் கோலி அவங்க 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 பண்ண இந்த லெகசி மாதிரி யாராலையும் பண்ண முடியாது, கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாது. நிறைய பேர் இருக்காங்க, லேட்டர் இனிமேல் தெரியும். ஃபார்ம் இல்லை ப்ரோ. மேபி அவர் எதனால் எடுத்தாருன்னு சொல்லிட்டு தெரியல. அவர் நியூஸ் ஆக்சுவலாக ஒரு டாக் போயிட்டு இருந்தது. பஸ் என்னன்னா அவர் டெஸ்ட் கேப்டன்சி கேட்டிருக்காரு. கேப்டன்சி இல்லைனா ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு. கேப்டன்சி வேணான்னு சொல்லி வெளில போன ஒரு பிளேயர்னு பார்த்தீங்கன்னா அது விராட் கோலி தான். இப்போ வந்து ரோஹித் சர்மா கேப்டன். இப்போ ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிட்டார், அவர் டெஸ்ட் கேப்டன். இப்போ ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பெஸ்ட் பிளேயர்னு பார்த்தா சுப்மன் கில் அந்த அளவுக்கு ஃபார்மில் டெஸ்ட் கேப்டன்சிலும் இல்லை. இப்போ ஓகே T20 ஐபிஎல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடலாம். அதை வச்சு டெஸ்ட்ன்றது ஒரு வேறு ஃபார்மேட்டு, T20 ஒரு ஃபார்மேட்டு. ஸோ நம்ம ஐபிஎல் பார்க்குறவங்க கிட்ட போய் டெஸ்ட்டை பற்றி கேட்டால் அவங்களுக்கு டெஸ்ட்னா என்னன்னு தெரியாது. மேபி ஒரு 5 days டெஸ்ட்டு வந்து ப்ராப்பராக டீமை லீட் பண்ணி போகிறன்றது
ஒரு லெகசி மெயின்டைன் பண்ணிருக்காங்கல்ல, ஸோ அவங்களால மட்டும் தான் முடியும். ஸோ அப்படின்னு பார்த்தப்போ விராட் கோலி மேபி கேட்டிருந்தானா கொடுத்துருக்கலாம்ல அது. அதாவது விராட் கோலி வந்து ஆக்சுவலி நல்லா தான் பண்ணுவார் எல்லாத்தையும். ஆம், அதே மாதிரி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது ஆக்சுவலி. ஸோ யங் பிளேயர்ஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது தான் அவங்களுக்கும் அந்த இதை ஃபேஸ் பண்ணுற இது வரும். ஒரு நாள் நல்லா ஆடுவாங்க, ஒரு நாள் நல்லா ஆட மாட்டாங்க. பிசிசிஐயே ஒன்றும் சொல்லலை அவன் நல்லா ஆடாதது. பிளேயர்லாம் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபெயிலியர் கம்ஸ், பட் ஒன் ஃபெயிலியர் டசன்ட் டிசைட் ஆல் தி கேம்ஸ். வி ஹேவ் மோர் கேம்ஸ் டு ப்ரூவ் தட். ஸோ நாட் பிகாஸ் ஆஃப் ஃபிட்னஸ் ஆல்சோ, சம்திங் would have forced him to retire because Rohit also retired. So probably he also wanted to retire because all the legends are going on. இப்போதைக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ஹி வாண்ட்ஸ் டு லீவ் அப் அ குட் லெகசி டு அதர் பிளேயர்ஸ் அண்ட் அதர் அப்கமிங் நியூ மெம்பர்ஸ். ஸோ அதனால் மற்றவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும்னு ஒரு இதில், ஏன்னா அவரு வந்ததுக்குமே காரணம் மற்றவங்க சான்ஸ் கொடுத்து தானே ஓல்டு பிளேஸ்லாம் வந்து. ஸோ அதனால் இவரும் வந்து சான்ஸ் கொடுக்குறாரு மற்ற புது பிளேயர்ஸ் வரதுக்கு. இவர் இருந்தாருன்னா இன்னும் 2 வருஷத்துக்கு புது பிளேயர் வர முடியாதுல்ல யாருமே. இப்போ அடுத்த விராட் கோலி யார், அடுத்த ஒரு நியூ மெம்பர், ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கிரிக்கெட் இண்டஸ்ட்ரி, அது நெக்ஸ்ட்டு வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இல்லை ஒரு ஜென்ரேஷனுக்கும் ஒரு இது மாறிட்டே தான் இருக்கும். இப்போ அடுத்தது இது கூட போகலாம், நிறைய இப்போ இருக்கிற பெஸ்ட் பிளேயர்ஸ் கூட போகலாம். ஸோ அது நடந்துட்டு தான் இருக்கும். இது கிரிக்கெட் வில் மூவ் ஆன். இட் இஸ் என்னது, இட்ஸ் எண்ட்லெஸ் கேம். ஆக்சுவலி நான் வந்து இது எப்படி சொல்கிறது, நான் வந்து எதிர்பார்த்தேன் அது இப்போ ஆனால் நடக்கும். ரோஹித் ரிட்டையர் ஆனோடனே ஓகே விராட் கோலி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேருமே டிக் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் தெரியும். ஆரம்ப காலத்தில் நிறைய பேர் விளாண்டுருக்காங்க, அது தெரியும். அதில் ஃபஸ்ட்டு வந்து T20 ரோஹித் சர்மா தான் ஃபஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் உடனே விராட் கோலி ஆரம்பித்தார். அதிலே தெரிஞ்சுது ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனாலே ஆல்மோஸ்ட் விராட் கோலி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் புஷ் பண்ணி ஆடுவாருன்னு ஏதாவது எதிர்பார்த்தேன். கஷ்டம் ப்ரோ. ஏன்னா இப்போ வந்து அந்த அளவு லெகசி மெயின்டைன் பண்ணுறது பார்த்தா இப்போ இந்த டீமில் பார்த்தா ஜடேஜா இருக்காரு, ஜடேஜா, பும்ரா. மேபி பும்ரா கேப்டன்சி எடுத்தாருன்னா வின் பண்ணுறது ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது, நம்ம சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறதுக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜடேஜாக்கு கேப்டன்சி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவரால் முடியுமான்னு கேட்டால் முடியாது. பட் பும்ரா பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து கேப்டன்சி பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கான அந்த இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. விராட் நம்ம என்ன தான் வந்து யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கொடுக்கும், ஜெய்ஷ்வால், கேக்வாடு, சுப்மன் கில்லன் இருந்தாலுமே அவங்க விட்டுட்டு போன ஒரு லெகசி திரும்ப எடுத்துகிட்டு வரன்றது கஷ்டம். மேபி இருக்கலாம், இவங்களுக்கு ஒரு நல்ல ரன்ஸ் இருக்கலாம், இவங்களுக்கு நல்ல ஃபேன் பேஸ் இருக்கலாம். பட் விராட் கோலியும் ரோஹித் சர்மான்றது வேறு ஸ்டாண்டர்டில் அவங்க. ஆக்சுவலாக ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் விராட் கோலி. நான் ஆக்சுவலாக ஆர்சிபி ஃபேன் சொல்லி நிறைய சண்டை போட்டுருப்பேன். ஒரு தோனி ஃபேனாக விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா அந்த ஃபீல்டில் அந்த அக்ரெஷனாக இருக்கட்டும், விராட் கோலி இருந்தால் அந்த ஃபீல்டில் ஒரு எனர்ஜி இருக்கும். ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு டெஸ்ட் சீரிஸ் நடந்தது. அப்போ வந்து ஆப்போனட் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் இவர் பும்ரா கிட்ட ஸ்லெச்சிங் தான். விராட் கோலி அந்த பால் சொன்னார், விக்கெட் வந்தது. ஸோ விராட் கோலி இருந்தால் அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டியும் ஒரு வைப் இருக்கும் விக்கெட் விழுறதுக்கு. ஸோ அந்த மிஸ் பண்ண ஃபீல் அப்படின்றது ஒரு ஃபீல்.